த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ வழி இல்லையா ஆனா வைகுண்டம் போக ஆசையா. கிட்டத்தட்ட இப்போ அதே நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல திமுகவை ஒரு வழி பண்ணிட்டு இப்ப நேரா உத்தரப்பிரதேசத்துக்கு வண்டியை விட்டுருக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் பாவம், வாப்பா வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு 100 சீட்டு வேணும் 200 சீட்டு வேணும்னு இப்பவே நிபந்தனை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய பழைய ட்ராக் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலங்க. சொந்த ஊர்லயே அவங்களால ஜெயிக்க முடியல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் எனக்கும் பங்கு கொடு அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பண்ண அலப்பறை அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆட்சியில பங்கு வேணும், மந்திரி பதவி வேணும் அப்படின்னு திமுகவை போட்டு உலுக்கி எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 சீட்டு 50 சீட்டுன்னு கேட்டு விஜய் அவர்கள் எங்களுக்கு 80 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, நாங்க கேட்கிற சீட்டை கொடுக்காட்டி நாங்க பிச்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற மிரட்டலை விடுத்து டெல்லியிலிருந்து ஆசாமிகளை அனுப்பி வச்சு அந்த பேரம் பேசக்கூடிய வேலைகள் எல்லாம் பண்ணி கடைசியில திமுக கிட்ட இருந்து 28 சீட்டுகளை அடிச்சு பிடுங்கி வாங்கி, ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலேயே கடைசியா வேட்பாளர்களை அறிவிச்ச கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அதுலயும் கூட ஒரு சீட்டை கடைசி வரைக்கும் ட்விஸ்டாவே வச்சிருந்தாங்க, யாருக்கு கொடுக்க போறதுன்னு தெரியாம. அப்படியே அது வாங்கினாலும் கூட செல்வ பெருந்தகை, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காசை வாங்கிட்டு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டை பாஜக சொல்லல, காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், அதுவும் பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நிறைய பேர் சொல்லி அது ஒரு பக்கம் அலப்பறியாகி அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், மாநில மகளிரணி தலைவர் அப்படின்னு நிறைய பேர் ரிசைன் பண்ணி போராட்டம் பண்ணி அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி இப்போ வாக்குப்பதிவுக்கும் தயாராயிருக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இவங்க பண்ண கூத்தெல்லாம் வச்சு பார்த்தா மக்கள் எப்படி காங்கிரஸை நம்புவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப இவ்வளவு பண்ணாங்கல்ல, ஆனா ராகுல் காந்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? தமிழ்நாடு பக்கத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராம ஜம்முன்னு டெல்லியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் அவரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கூட ஒரு தடவை கூட மேடையை பகிர்ந்துக்கவே இல்லை. ஆனா பாவம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு? கூட்டணி ஜெயிச்சாதான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்றதுனால காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளுக்கு எல்லாம் போய் அவர் தான் ஓட்டு கேட்டுட்டு இருந்தாரு. ஏன் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட அமைச்சர் மனோ தங்கராஜ் சால்வை எடுத்து போக அதை வாங்காம நோஸ்குப் பண்ணி தானே அனுப்பிச்சாரு. ஏன்னா அப்படி பண்ணாதான் அது காங்கிரஸ் கூட்டணி வைப்பாங்க, ஆனா கூட்டணி கட்சிக்காரங்களை மதிக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படியே இந்த மேட்டரை யூபிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச் மாதத்துல அங்க எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது. அகிலேஷ் யாதவ் கடந்த 2-3 வருடங்களாகவே அவ்வளோ டீப் ரூட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவுடைய மெயின் பலமே இந்துத்துவா தான். அது மட்டும் இல்லாம அனைத்து இந்துக்களின் ஒருங்கிணைப்பு அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான அந்த தொடர் வெற்றிக்கான காரணமா இருக்கு. ஆனா இத சரியா கணிச்சிருந்தார் அகிலேஷ் யாதவ். அதுக்காக PDA அப்படின்ற ஒரு நவீன முறையே கொண்டு வந்திருந்தாரு. அதாவது பிற்படுத்தப்பட்டோர், தலித்துகள், சிறுபான்மையினர் இவங்க எல்லாரையுமே ஒரு குடையின் கீழே ஒரு யாதவர் கட்சியை நடத்தக்கூடிய அகிலேஷ் யாதவ் கொண்டு வந்து அதை சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவும் கொண்டு வந்திருந்தார். இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். ஏன்னா சமாஜ்வாதி கட்சினாலே அது யாதவர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா அகிலேஷ் யாதவ் ஜாட் அல்லாத ஓபிசிகள் மற்றும் தலித்துகளுக்கு அதிக சீட்டுகள் அப்படின்றத கடந்த எலெக்ஷன்ஸ்ல இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதனால பிஜேபியுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியா இருந்த சில சமூகங்கள் கூட முதலா அகிலேஷ் யாதவ் பக்கம் கடந்த எலெக்ஷன் அப்போ திரும்பி இருந்தாங்க. பாஜகவுடைய இந்த ஓட்டு பிரிப்பு தந்திரத்தை அகிலேஷ் யாதவ் சரியா கணிச்சு அதை தனக்கு வசமா மாத்திருக்கிறாரு. புள்ளி விவரங்களை பார்த்தா இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இன்னும் உங்களால டீட்டெயிலா புரிஞ்சுக்க முடியும். 2019 பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 80 சீட் இருக்கு. அதுல 62 சீட் அப்படின்றத ஜெயிச்சிருந்தாங்க. எப்போ? 2019. 2024 பாஜகவால வெறும் 33 சீட்டு அப்படின்றது தான் கிடைக்க முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சரிவு அப்படின்றத பாஜக சந்திச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய இடங்களை பிரித்து பார்த்தா 17 இடங்கள்ல போட்டி போட்டுட்டு வெறும் 6 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 17 இடங்களையும் அகிலேஷ் யாதவ் ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காம அவரே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நிலைமை இன்னும் கூட மாறி போயிருக்கும். இல்ல
அந்த 17 இடங்கள்ல வெறும் 6 இடங்கள்ல ஜெயிச்ச காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலான ஒரு உழைப்பை போட்டு ஒரு 10 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருந்தாங்கன்னா மத்தியில ஆட்சி மாற்றம் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கும். அப்கோர்ஸ் அதை காங்கிரஸ் விட்டுட்டாங்க. அதே சமாஜ்வாதி கட்சி எடுத்துப்போமே, 2019 வெறும் 5 சீட்டு தாங்க வச்சிருந்தாங்க. அப்போ பிஜேபி 62 சீட்டு வச்சிருந்தாங்க, இவங்க வெறும் 5 சீட்டு தான் வச்சிருந்தாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 37 சீட்டுகள் அப்படின்றத அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சிருந்தார். உத்தரப்பிரதேசத்துல இப்போதைக்கு நம்பர் 1 கட்சி அப்படின்னா அது சமாஜ்வாதி கட்சி தான். இந்த நம்பர்ஸ் ஓட் பேங்க் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது குறிப்பா பாஜகவுடைய கோட்டையா கருதப்பட்ட அயோத்தி தொகுதியிலேயே அகிலேஷ் யாதவ் சொல்லி வச்சு கில்லி மாதிரி அடிச்சிருந்தாரு. பாஜகவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய இடியா தான் அது இப்ப வரைக்குமே பார்க்கப்படுது. ஏன்னா ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறமா நடந்த எலெக்ஷன்ஸ்ல அங்க பிஜேபி தோத்து போனது அவங்களுடைய ஆன்மீக அரசியலை விட அகிலேஷ் யாதவுடைய சமூக நீதி அரசியல் ஜெயிச்சது அப்படின்றது மாதிரியான கட்டுரைகள் தான் பல நியூஸ் பேப்பர்கள் எழுதி தள்ளி இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் அகிலேஷ் யாதவ் மேல ஒரு விமர்சனம் அப்படின்றது இருக்கும். அவரு ரொம்ப கோபப்படக்கூடியவர், கார்பரேட் ஸ்டைல்ல அவரு செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியானலாம் இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ரொம்ப அமைதியா அடிமட்ட தொண்டர்களோட கைகோர்த்து வேலை பார்க்கக்கூடிய அந்த சூட்சமத்தை அவரு ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிட்டு இருந்தாரு. பிஜேபி ஒரு பெரிய பெரிய பேரணிகளை நடத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய படைபலம் பணபலம் அப்படின்றதுல வேற லெவல் இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்துவாங்க. அகிலேஷ் யாதவ் அதையே அப்படியே மாத்தி சின்ன சின்ன ஊர்கள்ல கூட போய் மக்களோட மக்களா பேசினாரு. ஏன்னா போய் பப்ளிக்க சந்திக்கிறதுக்கு பணம் எதுக்கு வேணும், மனசும் உழைப்பும் இருந்தா போதும்ல, அதைத்தான் அவரு பண்ணியிருந்தார். பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு எல்லை அப்படின்றத வச்சிருந்தாங்க. அப்படி 400 சீட்டுகளை ஜெயிச்சுட்டா கண்டிப்பா இந்திய அரசியல் சாசனத்தையே மாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு அக்ரெசிவான கேம்பெயினை யூபி ஃபுல்லாவே, ஏன்னா நான் யூபி எலெக்ஷனுக்கு பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ட்ஸையும் பெரும்பாலான ஊர்களையும் நான் போய் கவர் பண்ணியிருந்தேன். அப்போ எல்லா இடத்துலையும் அகிலேஷ் யாதவ் மீண்டும் மீண்டும் சொன்னது இதுதான், இடஒதுக்கீடை அழிச்சிடுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா தலித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் தேவையில்லாத கேடுகளை கொண்டு வந்துருவாங்க, கலவரத்தை உருவாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரியான யூபியுடைய கடந்த கால வரலாறை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவர் பேசினது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பயம் அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு. பாஜக எவ்வளவு விளக்கம் கொடுத்தும் மக்களோட அந்த பயத்தை அவங்களால போக்கவே முடியல. அதனாலதான் 2024 பாஜக போட்டு வச்ச அத்தனை திட்டங்களும் தவிடுபடியாயிருந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல முதல்வரா யோகி ஆதித்யநாத் ஒரு பக்கம், பிரதமர் நரேந்திர மோடியா இன்னொரு பக்கம்னு டபுள் இன்ஜின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தன்னந்தனியா ஒரு மாநில கட்சி இவ்வளவு பெரிய தேசிய கட்சியும் மத்திய அரசாங்கத்தையும் ஒரு வழி பண்ண முடியும் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இப்போ டெல்லியில பாஜக மெஜாரிட்டி இல்லாம மற்ற கட்சிகளை நம்பி ஆட்சி நடத்த வேண்டிய சூழல் அப்படின்றது உருவாயிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா அது அகிலேஷ் யாதவ் தான். அகிலேஷ் யாதவ் இப்போ பாஜகவுடைய சாதாரண எதிரி கிடையாது, அவங்களுடைய தூக்கத்தை எடுக்கிற ஒரு கெட்ட கனவும் கூட. இப்படி வலுவா ஒரு எதிரி இருந்தா பாஜக என்ன பண்ணுவாங்க, கூட்டணியில குழப்பத்தை உருவாக்குவாங்க. அறிவிக்கப்படாத பங்காளிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கவே இருக்கிறாங்க. அதே வேலையை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு என்ன பண்ணாங்க, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸா இருந்துச்சு. காங்கிரஸ் உள்ள பூந்து இவ்வளவு பெரிய குட்டையை குழப்பினோன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு, தெரிஞ்சதுன்னு காங்கிரஸ் பண்ணாங்க. இப்போ அதே தான் பாஜகவுடைய பி டீம் மாதிரி யூபியிலையும் செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா அகிலேஷ் யாதவ் ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன். ஏன்னா இத்தனை வருஷம் காங்கிரஸை பார்த்துருக்கிறாருல, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, கூட்டணி முக்கியம் தான் பாஸ், ஆனா ஜெயிக்கிறது அதை விட முக்கியம். எந்தெந்த இடங்கள்ல யார் யாருக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, நான் ஒரு லிஸ்ட் தருவேன், அதன் படிதான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா இப்பவே சொல்லிட்டாரு. நேற்று அதுக்கான பத்திரிகையாளர் சந்திப்புல அது டாக்குமெண்டாவும் இருக்கு, வேணா போய் பாருங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இவங்களை நம்புறவங்களுக்கு இப்படி துரோகம் செய்யறது அப்படின்றது புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன் இதே அகிலேஷ் யாதவுக்கு 2023 மத்திய பிரதேச தேர்தலில் கமல்நாத் அவர் தான் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்தாரு, காங்கிரஸ் கட்சியுடைய பவர்ஃபுல் பர்சனும் கூட. அப்போ அகிலேஷ் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்களா பேசிக்கிட்டு இருக்கும். அது யாரு அகிலேஷ் வக்கிலேஷ் அப்படின்னு ஒரு தேசிய தலைவர், ஒரு மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் கூட்டணியில் இருக்கக்கூடிய, இப்ப ஸ்டாலின் குலின் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் என்ன அது அகிலேஷ் வக்கிலேஷ் அப்படின்னு ஒரு பேசினாரு. கடைசியில் என்னாச்சு, காங்கிரஸ் கட்சி அங்க மண்ணை கவிச்சு ஆட்சி இழந்தாங்க, பாஜக கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ
வெறும் கன்னத்துல கை வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வெறும் 2023 மட்டும் கிடையாது, 2018 அப்படிதான் பண்ணாங்க. ஏன்னா அந்த முறை எப்படியோ அதிர்ஷ்டவசமா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுட்டாங்க. சமாஜ்வாதி கட்சி அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா சமாஜ்வாதி கட்சியுடைய எம்பிக்களுக்கு ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்கறதோ இல்லை மற்ற ஏதாவது பண்றதோ எதையுமே பண்ணல. ஏன்னா இப்படி பண்றதுக்கு பேர் தான் காங்கிரஸ் கட்சியுடைய கைவரிசை. இந்த கைவரிசையை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். சரி, இவ்வளவு சீட்டு கேட்கறாங்கல்ல, கடந்த 5 வருஷத்துல யூபியில இவங்க என்ன கிழிச்சாங்க அப்படின்றத ஒரு லுக் பார்ப்போம். 2012 யூபி சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ காங்கிரஸ் வாங்கினது வெறும் 11.6% ஓட்டு தான். 23 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் பாஜகவை கம்பேர் பண்ணும் பொழுது வெறும் 4% வாக்கு தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமா இருந்தது. ஆனா அடுத்த 5 ஆண்டுகள்ல பாஜக ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். 2014 லோக்சபா 2 சீட்டுகள் தான் ஜெயிச்சாங்க. அதுவும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே வழக்கம் போல மண்ணை கவுனாங்க. 2017 யூபி சட்டமன்ற தேர்தல் நடந்தப்போ அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்திருந்தாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 7 சீட்டு தான் கிடைச்சிருந்தது. ஓட்டு சதவிகிதம் 6.2% குறைஞ்சிருந்தது. கம்பேரிட்டிவ்லி அகிலேஷ் யாதவுக்கும் குறைவு தான். ஆனா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயே அவரு பயங்கரமா பூஸ்டப் ஆகி அவருடைய ஓட் பேங்கை ஏற்றிருந்தாரு. அதுதான் 2019 லோக்சபா தேர்தல். இதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ணதுலேயே மிகப்பெரிய காமெடி. ஏன்னா இந்திரா காந்தி காலத்திலிருந்தே அவங்களுடைய கோட்டையா இருந்த அமேதி தொகுதியிலேயே ராகுல் காந்தி தோத்து போனாரு. ஸ்மிருதி இரானி கிட்ட அடி வாங்கிட்டு அவர் வயநாட்டுக்கும் ஓடி போயிருந்தாரு. இது மறுக்க முடியாத வரலாறாகவும் இருக்கு. 2022 யூபி சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க. பிரியங்கா காந்திய ஒரு இன்சார்ஜ் ரேஞ்சுக்கு அங்க போட்டு அவங்க நான் பெண்களை மையப்படுத்தி நான் எலெக்ஷனை சந்திக்க போறேன்னு என்னென்னமோ பண்ணாங்க. வாங்கினது என்னமோ வெறும் 2 சீட்டு தாங்க. 403 சீட்டு இருக்கக்கூடிய யூபி எலெக்ஷன்ல வெறும் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் கட்சி. ஓட்டு சதவிகிதம் அப்படின்றது 2.3% அளவுக்கு குறைஞ்சு போச்சு. எவ்வளவு மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, 403 சீட்டு இருக்கக்கூடிய யூபியில வெறும் 2 சீட்டு வச்சிருக்காங்க. இப்ப அகிலேஷ் கிட்ட போய் எனக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்கறாங்க. இது எப்படி இருக்குன்னா, 1ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பையன் கோல்டு மெடல் வாங்கின பையன் கிட்ட போய் எனக்கு நீ டியூஷன் எடு, ஆனா நான் தான் ஃபீஸ் எவ்வளோன்றதை பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கரெக்ட் தானே? அகிலேஷ் யாதவ் ஒரு தடவை கரெக்டா சொன்னாரு, காங்கிரஸ் கட்சி யாரை எப்போ எப்படி கழட்டி விடும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். பாஜகவை எதிர்க்கணும்னு ஆசை இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனா அதுக்கான மெனக்கடலை எடுக்கவே மாட்டாங்க. பீகார்ல இருந்து தேஜஸ்வி யாதவும், டெல்லியில இருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் தமிழ்நாட்டுல போய் வீதியா போய் வாக்கு கேட்கிறாங்க. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இதே ஃபார்முலாவை தான் அவங்க யூபியிலையும் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாநில கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை ஒரு சுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க கூட கூட்டணி வச்சிருந்தா காங்கிரஸ் கட்சி தோக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சேர்த்து தோக்கடிச்சிருவாங்க, நம்மளையும் சேர்த்து அதில் பலத்து இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் அப்படின்றது வர தொடங்கியிருக்கு. ஸோ காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து மாறாம இருக்கும் வரைக்கும் அடுத்த ஆண்டு 2027 நடக்கக்கூடிய யூபி எலெக்ஷன் அப்படின்றது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக்கியமானது. ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சியே தொடருது அப்படின்னா 2029 ஆட்சி மாற்றம் மத்தியில வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இதை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி செயல்படுவாங்களா, இல்ல அவங்களுடைய சுயநலத்துக்காக திமுக கிட்ட பண்ண அதே குளறுபடிகளை அகிலேஷ் யாதவுக்கும் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குள்ளான விஷயம்தான். நான் பார்க்குற வரைக்கும் அதைத்தான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சி மாறுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.